ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா அக்கான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு தக்காளி கடையில் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் அளவு ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்கேன். கழுவி தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் நம்ம பருப்போட குக்கர்லேயே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். வாங்க இப்போது பருப்போடு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் குக்கரில் நம்ம பருப்போடு சேர்த்துட்டோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்துக்கலாம். இதுலேயே இந்த பருப்பு தக்காளி கடையில் இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்து எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பருப்பு வெந்துருச்சு. இப்போது உப்பு சேர்த்து மசிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதில் சேர்த்துக்க வேண்டியது தான். நமக்கு தேவைன்னா கொதிக்க வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.